அனைவருக்கும் வணக்கம். வடிவேல் கிணத்தை காணோன்னு சொன்ன மாதிரி ஒரு பக்கம் அப்பாவை காணோம்னு சொல்கிறாங்க, இன்னொரு பக்கம் பொண்டாட்டியை காணோன்னு சொல்கிறாங்க. வாங்க என்ன நடந்துச்சுன்னு போய் பார்க்கலாம். சட்டமன்ற கூட்டத்தொடர் விறுவிறுப்பாக போய்கிட்டு இருக்கு. ஆனால் நம்ம முதல்வர் வந்துட்டு 2 நாளாக எதுவுமே பேசவே இல்லை. ஏன்னா அவர் கொஸ்டின் கேட்குறது எல்லாமே எழுதிக்கிட்டே இருக்காரு. ஸோ 3வது நாள் 4வது நாள் வந்துட்டு எழுதின கொஸ்டினுக்குலாம் ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ வந்துட்டு வீட்டில் போயிட்டு ராப்பகலாக ஸ்கிரிப்ட் ரைட்டரை வச்சு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு தமிழ், இங்கிலீஷு, தங்கிலீஷு அப்படின்னு சொல்லி ஒப்பிச்சிட்டாரு. எப்படியோ பார்த்து படிச்சுட்டாரு. அப்புறம் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா அப்பாவை காணோம். ஆமாம், அப்பாவை காணோன்னு சொல்லி நக்கல் நையாண்டியோடு பேசியிருக்காரு. அந்த நக்கல் நையாண்டி பண்ணலாம், அது வந்துட்டு சினிமாவில் பண்ணால் நல்லாயிருக்கும். சட்டமன்றத்தில் ஒரு முதல்வர் இது பண்ணுறது வந்துட்டு சரி கிடையாது. அதுவும் இல்லாமல் வந்துட்டு நீங்கள் அப்பாவை காணோன்னு தேடினீங்களே, அந்த அப்பா கொண்டு வந்த திட்டத்துக்கு தான் நீங்கள் இப்போ ஸ்டிக்கர் ஒட்டிகிட்ருக்கீங்க. நீங்கள் கொண்டு வந்த இந்த 40 நாளில் நீங்கள் கொண்டு வந்த ஒரு திட்டம் வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் வந்துட்டு இன்னும் சினிமாவில் தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சினிமாவில் தான் இந்த ஹீரோ வில்லன்ற காம்பினேஷன் இருக்கும். ஹீரோ அதாவது வில்லன் வந்துட்டு 4 அடி அடிச்சிட்டா நம்ம 5வது அடி பலமாக அடிக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி நேற்று ஸ்கிரிப்டெல்லாம் ரெடி பண்ணி வந்துட்டு 5வது அடி அடிக்கிறேன்னு நினச்சிட்டு இது வந்துட்டு உங்களுக்கே நீங்கள் உங்கள் மரியாதையை நீங்கள் கெடுத்துட்டீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அப்பாவை காணோன்னு சொல்கிறீங்க. டெல்லியில் போயிட்டு வந்துட்டு அவர் தான் தமிழ்நாட்டை 2வது பொருளாதார மாநிலமாக மாற்றி வச்சுருந்தாரு. அப்போ போய் சொல்ல வேண்டியதானே சார் அப்பாவை காணோன்னு சொல்லிட்டு. சட்டமன்றம் வந்துட்டு மக்களுக்கான குறை தீர்ப்பு மன்றம். ஆனால் இப்போ நடக்கிற சட்டமன்றத்தில் இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்துச்சோ அதிமுக திமுக எப்படிலாம் அடிச்சுக்கிட்டாங்களோ இப்போ அதே மாதிரி தான் திமுகவும் தாவேக்காவும் அடிச்சுக்கிறீங்க. மக்கள் குறைகளை பற்றி பேசவே இல்லை. நீங்கள் உங்கள் பர்சனல் வெஞ்சன்ஸை சட்டமன்றத்தில் கொண்டு வந்து திணிக்கிறீங்க, அங்கே தீர்த்துக்கிறீங்க. உங்களை பிடிக்கலனா அவங்க போகிறாங்க, அவங்க பிடிக்கலனா நீங்கள் போகிறீங்க. நாங்கள் புதுசாக மாற்றம்னு கொண்டு வந்துட்டு நீங்கள் பண்ண மாற்றம் ரொம்பவே நல்லா இருக்கு. இப்போ வந்துட்டு அப்பாவை காணோன்னு தேடுற சார் யார் தெரியுமா? நம்ம கரூரில் 41 பேர் இறந்தப்போ காணாமல் போன சார் தான். அப்போ வந்துட்டு ஊரே உலகமே வந்துட்டு சாரை தேடிட்டு இருந்தாங்க. சார் அப்போது இருந்து இப்போ வரைக்கும் கரூரில் மட்டும் காணோம். முதலமைச்சர் ஆயும் கூட கரூருக்கு போக முடியல. முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் கூட 41 பேர் இறந்ததுக்கு ஒரு இரங்கல் தீர்மானம் தெரிவிக்காத சார் தான் வந்துட்டு அப்பாவை காணோன்னு சொல்லியிருக்காரு. ஆமாம், ஸ்டாலின் சார் தோத்துட்டாரு. வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு சகஜம். இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி வந்திருக்கலாம், ஆனால் உங்களுக்கும் தோல்வி வரும். ஓகேங்களா? இப்போ அவருக்கு தோல்வி வந்திருக்கலாம், அவருக்கும் வெற்றி வரும். நீங்கள் சொன்ன மாதிரி வாழ்க்கை ஒரு வட்டம் சார். இங்கே ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்குறவன் ஜெயிப்பான். இதுதான் சார் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் இவரை காணோன்னு சொன்னீங்கல்ல, 40 நாள் உங்கள் கட்சியே தலைமறைவாச்சு. நீங்கள் உட்பட, உங்கள் பொதுச்செயலாளர் உட்பட, உங்களுக்கு ஆங்கர் பண்ணுவார்ல கூட ஒருத்தவர், அவர் உட்பட யாரையுமே காணோம். எங்கே போனீங்கன்னு தேடிக்கிட்டே இருக்காங்க, ஆளையே காணோம். அப்போல்லாம் எங்கே சார் காணாமல் போயிட்டு இப்போ வந்துட்டு சட்டமன்றத்தில் அப்பாவை காணோன்னு சொல்லி சீன் போட்டு சிம்பத்தி கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க. சூப்பர் சார். உங்களை மாதிரி தான் இருக்கணும். அதுவும் யாருமே இல்லாத ஸ்டேஜில், ஆப்போசிட்டில் யாருமே இல்லாமல் ஒரு கண்ணாடியை பார்த்து பேசுகிற மாதிரி என்னமோ செஞ்சீங்களே. இப்படி செஞ்சுட்டு தான் சார் ஒருத்தர் வீட்டில் வந்து உட்காந்துருக்காரு. இதையும் நீங்கள் இப்படி செஞ்சிட்டிங்கன்னா மக்கள் உங்களை இப்படி வச்சு செஞ்சுருவாங்க. ஓகேங்களா? ஸோ முதலமைச்சருக்கு ஒரு மாண்பு இருக்குது, மரியாதை இருக்குது. அதை காப்பாற்றிக்கோங்க. அடுத்த சட்டமன்றத்துலையாவது ஸ்கிரிப்ட் இல்லாமல் படிங்க. ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் நடத்துகிற நீங்கள் அமைச்சர் போஸ்டிங் எதுக்கு கொடுத்துருக்கீங்கன்னு எல்லாத்துக்குமே தெரியும் சார். அவங்க வந்துட்டு ஆதரவை வாபஸ் வாங்கிடக்கூடாது. ஏன்னா ஆதரவை வாபஸ் வாங்கினா உங்கள் கவர்மெண்ட் கவுந்துரும். அதனால தான் நீங்கள் வந்துட்டு அமைச்சர் பதவி கொடுத்து உட்கார வச்சுருக்கீங்க. நீங்கள் தனி மெஜாரிட்டியில் ஜெயிச்சிருந்தீங்கன்னா அமைச்சராக்கி அழகு பார்த்துருப்பீங்களா? அவ்வளோ நல்லவங்களா சார் நீங்கள்? இன்னொன்று, அவ்வளோ அரசியல் ஞானம் தெரிஞ்சவரா சார் நீங்கள்? ஆன்சர் பண்ணுறதுக்கே உங்களுக்கு 3 நாள் கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணி 3வது நாள் நைட்டு கொடுத்து 4வது நாள் காலையில் வந்துட்டு நீங்கள் ஒப்பிக்கிறீங்க, வீரவாசனெலாம் பேசுகிறீங்க. இது வந்துட்டு யார் மனசையும் புண்படுத்துவதற்காக இல்லை. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.